எஸ்ட்ரோலனிலிருந்து நாசரேத்துக்கு செல்லும் வழி தூரமானது. அவர்களின் அந்த பரிதாபமான சுமையுடன் வேகமாக செல்லவும் முடியவில்லை. பெரிய சாலையில் வண்டியோ வாகனமோ எதுவும் காணப்படவும் இல்லை. ஒன்றுமே இல்லை. அவர்கள் மௌனமாய் நடக்கிறார்கள். யோனா தூங்குவது போல் தெரிகிறது. ஆயினும் சேசுவின் கையை பிடித்தபடியே இருக்கிறார். மாலையா இருக்கிற போது ஒரு ரோமை இராணுவ வாகனம் அவர்களை நெருங்கி வருகிறது. சேசு தம் கரத்தை உயர்த்தி, கடவுளின் பெயரால் நில்லுங்கள் என்கிறார். 2 போர் சேவகரும் வண்டியை நிறுத்துகிறார்கள். மழை தூர தொடங்கியுள்ளதால் வாகனத்தில் மேல் இழுத்து போடப்பட்டுள்ள மூடாங்கிற்குள் இருந்து ஆடம்பரமான தோற்றமுள்ள படையின் பதவி வகிக்காத ஒரு அதிகாரி, உமக்கு என்ன வேண்டும் என்று சேசுவிடம் கேட்கிறார். இறக்கும் நிலையில் இருக்கிற என் நண்பன் ஒருவனை வண்டியில் ஏற்றிக்கொள்ள கேட்கிறேன் என்கிறார் சேசு. யோனா படுக்கையோடு வண்டிக்குள் ஏற்றப்படுகிறார். நண்பனா, நீர் யார் என்று கேட்கிறான் அதிகாரி. நாசரேத் ராபி சேசு. ஓ, நீரா? அந்த அதிகாரி சேசுவை ஆராய்ந்தபடி பார்க்கிறான். அப்படியானால் எத்தனை பேர் முடியுமோ அத்தனை பேர் ஏறிக்கொள்ளுங்கள். ஆனால் யார் கண்ணிலும் பட வேண்டாம். இது உத்தரவு. ஆனால் எல்லா உத்தரவிற்கும் மேலே மனித பண்பு என்று ஒன்று உள்ளதல்லவா? நீர் நல்லவர் என்று அறிவேன். போர் சேவகராகிய எங்களுக்கு எல்லாம் தெரிந்துவிடும். எனக்கு எப்படி தெரியும்? கற்கள் கூட நல்லது அல்லது தீயதை பற்றி பேசுகின்றன. அதை கேட்பதற்கு எங்களுக்கு செவிகள் உள்ளன. செசாருக்கு ஊழியம் புரியும் பொருட்டு உமக்கு முன்னால் வந்தவர்களை போல நீர் போலி கிறிஸ்து அல்ல. அவர்கள் குழப்பக்காரர்கள், புரட்சிக்காரர்கள். நீர் நல்லவர். ரோமை அறிந்திருக்கிறது. இந்த மனிதன் ரொம்பவும் சுகமில்லாமல் இருக்கிறானே, அதனால் தான் அவனை என் தாயிடம் கொண்டு செல்கிறேன். இவனை அதிக நாள் அவள் காப்பாற்ற மாட்டாள். நீர் நல்லவர். இல்லை, அநேகரை போல் அவ்வளவு கெட்டவன் இல்லை. என்னோடு உம்மை கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இத்தாலிக்கா படைப்பிரிவை சேர்ந்த புப்ளியூஸ் குவின்டிலியானோஸை நினைவில் வைத்துக் கொள்ளும். இராணுவத்தாராகிய எங்களுக்கு உம்முடைய போதனை என்ன? எல்லோருக்கும் என் போதனை ஒன்றுதான். நீதி, நேர்மை, கற்பு, இரக்கம், துர்ப்பிரயோகம் எதுவும் இல்லாமல் ஒருவன் தன் கடமையை செய்ய வேண்டும். போர்ப்படையின் கடினமான அவசியங்களிலும் கூட ஒருவன் மனித பண்புடன் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒருவன் சத்தியத்தை, அதாவது கடவுளை அறிய முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் ஒருவர், நித்தியர். இந்த அறிவு இல்லாமல் செய்யப்படும் எல்லா செயல்களும் வரப்பிரசாதம் அற்றதாகிவிடும். அதனால் நித்திய சன்மானமும் இல்லாமல் போகும். சரி, நான் இறந்த பின் நான் செய்துள்ள நன்மைகளை வைத்து என்ன செய்ய முடியும்? உண்மை கடவுளிடம் வருகிறவன் அந்த நன்மையை மறுஜீவியத்தில் கண்டுகொள்வான். மறுபடியும் நான் பிறப்பேனா? நீர் கடவுளை போல் ஆவீர். கடவுளுடன் ஐக்கியமாவதால் அவருடைய நித்திய பாக்கியமாகிய மோட்சத்தில். நான் என்ன ஒலிம்பசிலா? கடவுள்களின் நடுவிலா? கடவுள்கள் கிடையாது. உண்மையான கடவுள் இருக்கிறார். அவரையே நான் போதிக்கிறேன். அவர் உமக்கு காது கொடுக்கிறார். இது எனக்கு பிடித்திருக்கிறது. ஒரு எளிய அஞ்ஞான போர் சேவகனை பற்றி கடவுள் சிந்தனை கொண்டிருக்க முடியும் என்று நான் அறியவில்லை. புப்ளியூஸ், அவர் உம்மை சிருஷ்டித்தார். அதனால் உம்மை நேசிக்கிறார். உம்மை தம்முடன் வைத்துக்கொள்ள ஆசிக்கிறார். ஆனால் யாருமே கடவுளை பற்றி எங்களுக்கு சொல்லவில்லையே. நீர் பேசுவதை கேட்க நான் வருவேன். அதோ நாசரேத், உம்முடைய பரிவிரக்கத்திற்காக உம்மை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க ராபி.